இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 25, 2025, 25/1/2025, தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமை. அனுஷம் நட்சத்திரம் காலை 7:08 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். தேய்பிறை ஏகாதசி திதி இரவு 8:33 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்த யோகம். மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி. இன்று வாஸ்து நாள். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. அஷ்டமஸ்தானத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், சந்திராஷ்டமம். அதனால் உடல் ஆரோக்கியம், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் மேலதிகாரிகள் உங்களிடம் சற்று அதிகப்படியான வேலை வாங்குவதன் மூலமாக அலைச்சல் அதிகரிக்கும், வேலை பளு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு கிடையாது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே. வண்டி வாகன வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பொருட்களின் மீது கவனம் செலுத்துவது நல்லது. அதுவும் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதாவது ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களின் மீது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. என்னதான் வார்த்தைகள் நல்லா இருந்தாலும், குடும்பம் சந்தோஷமாக இருந்தாலும், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உறவினர்கள் மத்தியில் அனாவசியமான காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் குறைவதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கி எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் சார்ந்த விஷயங்களில், உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நியாயமான வார்த்தைகளாக இருந்தாலும் அதை எந்த இடத்துல பேசணும், எப்படி பேசணுங்கிறது இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால, அதுவும் எதிரியோட வீட்டில் இருக்கிறதுனால, உங்களுக்கு மனசில் ஒரு விதமான ஏதோ ஒரு புது இடத்துல அலீன் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, புது இடத்துக்கு போன மாதிரி. அதனால் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்று தவறான வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். இன்றைக்கி என்ன பேசுகிறோமோ அது நாளைக்கு எதிரித்தனமாக திரும்ப வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண வருமானத்தில் தொய்வு இருக்காது, வருமானத்தில் பிரச்சனை கிடையாது. நிலம் சார்ந்த வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், குடும்பம் சார்ந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்கள் குடும்பத்தாரின் எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன், குரு சந்திரன் நேர் பார்வையில் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம். நல்ல நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் மன வேறுபாடுகளை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் அந்த 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 9ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால பெருசாக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும், எதிரிகளை உருவாக்கும். குறிப்பாக அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் உங்ககிட்ட மோதல் போக்கை கடைபிடிப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் விட்டு கொடுப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுத்தாலும் பெருசாக மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில்
தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சங்கடமான நாளாக இருந்தாலும் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மன நிறைவை தரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்குது. அந்த உறுத்தலை போக்கக்கூடிய வகையில் நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் அல்லது குடும்ப விவகாரங்களில் வீண் பேச்சுக்கள், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் பெருசாக அந்யோன்யம் இருக்காது இன்னைக்கு. அதனால் இன்னைக்கு என்ன பேசினாலும் சண்டை சச்சரவுல தான் முடியும். குழந்தைகளிடம் நீங்கள் சற்று கோபம் காட்டி பேசுவீர்கள். அதனால் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஏன்னா குழந்தைகள் மனசு வருத்தப்படுவாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சங்கடமான நாள். என்னதான் நண்பர்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் கூட பிறந்தவங்க கிட்ட அனாவசியமாக சண்டை போடுவீங்க. வெளியில் சந்தோஷமாக இருப்பீங்க, வீட்டுக்குள்ளே சண்டை போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம், சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். மிதுன ராசி, விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு பார்வையில் சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடனை அடைக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு ஆதாயத்தை தான் கொடுக்கும். அதாவது இந்த கடன் வாங்கிறதுனால உங்களுக்கு சொத்து சேர்க்கை அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆதாயம் அதிகரித்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சாதகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடன் வாங்கி ஒரு வேலையை பண்ணுறீங்க, அதில் வீட்டில் உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ தேவையில்லாத சில விமர்சனங்களை பண்ணும்பொழுது சற்று தடுமாற்றம் ஏற்படும், முன்கோபம் அதிகரிக்கும். சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவீர்கள். சுட்டி காட்டும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்து அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கம். அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் will have a major impact. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசுறது நல்லது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நிதானத்தை கடைபிடியுங்கள். அதே சமயம் வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் கடனுதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த உதவிகளை கொண்டு உங்களுடைய வியாபாரத்திலோ தொழிலிலோ முதலீடு செய்வதன் மூலமாக பழைய கடனை அடைப்பதற்கும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி, ராசிநாதன் 5ஆம் இடத்துல நீச்ச பங்கமாக இருக்காரு. குரு பார்வையில் சந்திரன் நீச்ச கிரகம் வந்தாலே அது நீச்ச பங்கம்தான். அதே சமயம் அந்த 5ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள், உடன்பிறப்புகள், வியாபாரிகளுக்கெல்லாம் செலவுகள் ஏற்படும். சக பணியாளர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளின் ஆலோசனை, ஆளுமையான ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். நல்ல நண்பர்கள் அல்லது அரசு பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு சமயோஜிதமாக செயல்பட்டு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முதலீடு செய்வதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் வழக்கு சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் தேவைக்காக அயல்நாட்டுக்கு கிளம்பி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒன்றா குழந்தைகளுக்காகவோ அல்லது உங்களுடைய வியாபாரத்திற்காகவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காகவோ அயல்நாடு செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். இது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் புதிய ஒட்டுதலை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்ட நபர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். 5ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால, விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது
உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதை போக்கும் விதமான குரு பார்வை சாதகமாக இருக்குது. பெரிய மனிதர்களின் குறுக்கீடு குடும்பத்தில் சந்தோஷத்தையும் குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய அறிவுத்திறமை இன்று மிளிரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. 4ஆம் இடத்துல சந்திரன் நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால நிலம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயாரின் ஆரோக்கியம், உங்களின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். அதாவது விரையாதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு. ஆனால் அந்த செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், கௌரவத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் சந்திப்பும் மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாட்களாக வீடு மனை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, இல்லை வேலைக்கு இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கீங்க, ஒரு வேலைக்கு இன்னொரு வேலைக்கு நடுவில் இருக்கீங்கன்னா இன்றைக்கி புதிய வேலையில் சேருவதற்குண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ அல்லது அது சம்பந்தமான இன்டர்வியூ ப்ராசஸில் சக்ஸஸ் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் உதவி அல்லது சக பணியாளர்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய போகிற இடத்துல அங்கே ஒரு புதிய நபர் அறிமுகமாவார். அவருடைய உதவியை கொண்டு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கடுமை கூடும். கொஞ்சம் கடுமையாக பேசுகிறத குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு. எதிரிகளால் ஏற்படுகின்ற மனக்கவலைகள் மனக்லேசங்கள் விலகும் நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் அல்லது வியாபார ரீதியாக உங்களுடைய காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு சில தொல்லைகளை கொடுப்பாங்க. அவங்களுடைய தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு இன்று ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக நீங்கள் நிலத்தில் முதலீடு பண்ணணும், இல்லை வியாபாரத்தில் முதலீடு பண்ணணும்னா அரசாங்க உதவி, பேங்க் லோன் போன்ற விஷயங்களில் இருக்கின்ற சிக்கல்கள் தீர்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பண வருமானத்தில் இப்போதைக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. சனி பயிற்சிக்கு அப்புறம்தான் பிரச்சனை வருது. ஆனால் அதனுடைய தாக்கம் இப்போதுலேருந்தே தெரியறதுனால கொஞ்சம் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாள். கன்னி ராசி. இன்று உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை, மூத்த சகோதர சகோதரிகளின் அனுசரணையான பேச்சு, அனுகூலமான பேச்சின் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த வீடு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடந்து உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமைத்தன்மை அல்லது உதவித்தன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செய்யாத தப்புக்கு குற்றம் சுமக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். வியாபார சிக்கல்கள், பதவி சார்ந்த சிக்கல்கள், அரசியல் துறை சார்ந்த சிக்கல்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகளின் உதவி சமயோஜித புத்தியை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவர்களின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் தொடர்பு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர், அது ஒன்றா பெரியப்பாவாக இருக்கலாம், இல்லை பெரிய தாத்தாவாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய மூத்த சகோதரராக இருக்கலாம், அவர் மூலமாக உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதனால் உங்களுக்கு தொழிலில் முதலீடு செய்கிறதுக்கோ அந்த தொழிலுக்கு உண்டான பண தேவைகளையோ பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிலம் சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். இன்று சொத்து சேர்க்கை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். என்னதான் சந்தோஷமாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை இருக்கலாம், உடன் பணியாற்றுபவர்களின் சாதகமான பலன்கள் ஏற்படலாம். ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணுவீங்க, சீரியஸாக ஒர்க் பண்ணுவீங்க. இதனால் அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளை அடுத்தவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பார்கள், கிண்டல் கேலி பேசுவார்கள். இதனால் இன்று உங்களுக்கு தேவையற்ற முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை தவிர்த்தால் மன நிம்மதியும் சந்தோஷமும் பணவரவும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி, வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்காரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த மனக்கசப்புகளை களைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற நல்ல நாள். இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் இருந்த மனஸ்தாபங்கள் களையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் அனாவசிய வாக்குவாதங்கள் அல்லது அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உடல் உஷ்ணம் அல்லது ஜுரம் சார்ந்த விஷயங்களுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் அல்லது வேலை ரீதியான முயற்சிகளில் இருந்த கடுமை குறைவதன் மூலமாக உங்கள் பேருக்கு இருந்த அவப்பெயர் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அலைச்சல் இருக்குங்க. அவங்கக்கிட்ட சொல்லி அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி வேலை வாங்கி எதுவும் நடக்கலாங்கிறதுனால நீங்களே களத்தில் இறங்கி வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் தேவைக்காக அலைச்சல் இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்திற்காக அலைச்சல் இருக்கும். அதே சமயம் வேலை விஷயத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் கூட இன்று உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். உங்களுடைய உதவியை நாடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். பதவி சார்ந்த விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அரசாங்க பதவியோ அல்லது தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நில முதலீடுகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய தன பிராப்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் தந்தை வழியிலோ அல்லது சகோதர சகோதரிகள் வழியிலோ வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி, ராசியில் சந்திரன், சப்தமஸ்தானத்தில் குரு, கஜகேசரி யோகம். இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வந்து தைரியத்தையும் மனோபலத்தையும் தரக்கூடிய யோகமான நாள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு உறுத்தலை ஏற்படுத்திட்டு இருந்த சில விஷயங்களில் முடிவுகள் கிடைக்கும். அந்த முடிவுகள் மூலமாக மன நிறைவு தரும். இன்னைக்கு எதிரின்னு சொன்னால் நீங்களே உங்களுக்கு இது எதிரி தான். ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கெடுதலை ஏற்படுத்தும். தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உங்களுடைய கௌரவத்தை பாதிச்சுக்காமல் பேசிக்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை, விசாக நட்சத்திரம் மட்டும் இல்லை, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் வாழ்க்கை துணையுடைய உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவங்க ஒரு நல்ல அட்வைசராக இருப்பாங்க. அதே சமயம் இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் இளம் திருமண தம்பதியாக இருந்தால் சந்தோஷமான அனுபவங்கள், தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற கௌரவமிக்க நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களை சிக்கலில் சிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்கள்லாம் இன்னைக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்கள நல்ல விதமாக மாற்றி அமைப்பீங்க. அவங்களுடைய கோபத்தையும் வன்மத்தையும் குறைக்கும் விதமாக செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகளை
வசூல் செய்வீர்கள். திடீர் அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 5ஆம் வீட்டதிபதி 7ல் இருக்கிறதுனால குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குடும்பத்தில் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் சந்தோஷம் மிகுதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண வரவு ஏற்படும் நாள். தனுசு ராசி. விரயஸ்தானத்துக்கு குரு பார்வையில் சந்திரன் இருக்காரு, கஜகேசரி யோகம். ஆனால் அஷ்டமாதிபதி 8ல் போய் மறைஞ்சு நீச்ச பங்கம் ஆகிறதுனால உங்கள் எதிரிகள் சற்று கவலையை ஏற்படுத்துவார்கள். அந்த விரையாதிபதியான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நண்பர்களை பகைமையாக்கி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி வீண் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு, ஆனால் எல்லாமே சுபவரியம். எதுக்கு செலவு பண்ணுறோன்னு தெரியாது, ஆனால் சந்தோஷத்திற்காக செலவுகள் செய்வீர்கள். எதிரிகள் கூட உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே எதிரிகள் தான் உங்களை கீழே தள்ளுறதுக்கும் குழி பறிக்கிறாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. வேலை விஷயத்தில் சற்று கடுமை கூடும். உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்காமல் சற்று பதவீசாக சொல்கிறதுக்கு முயற்சி எடுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அறிவுபூர்வமாக இருந்ததுன்னா உங்களுக்கு எதிரிகள் கூட நட்பு பாராட்டுவார்கள், எதிரிகள் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறது குதர்க்கத்தனமாக இருந்ததுன்னா வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக எதிரிகளையும் உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானம் ஜாஸ்தி இருக்குது, ஆனால் அதே சமயம் சில முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அந்த முதலீடுகள் உங்களுடைய தொழில் சார்ந்ததாக இருக்கலாம், வேலை சார்ந்ததாக இருக்கலாம், இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கலாம், நிலம் சார்ந்த முதலீடாக இருக்கலாம். ஏதாவது ஒரு முதலீடு, அதாவது வருமானம் வரும், அதுக்கேற்ற மாதிரி செலவும் இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும், வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் அதே சமயம் தசமஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தன பிராப்தி ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தந்தை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு அவருடைய ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய அஃபிஷியல் கமிட்மெண்ட்ஸில் சில உதவிகள் செய்வார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்திலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் மேன்மைகள் ஏற்படும். ஆனால் கூட இருக்கிறவங்க சில சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க, எதிர்மறையாக செயல்படுவாங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு தேவையற்ற சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது நல்லது. ஏன்னா விலகி இருப்பது நல்லது. மகர ராசி. லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் மாற்றங்களை ஏற்படுத்தும். செலவுகள் முதலீடுகளாக இருக்கும். இந்த செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கு இந்த செலவுகள் ஆக்கப்பூர்வமான வகையில் உதவிகரமாக இருக்கும். நிலம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் சற்று கடுமை இல்லாமல் செயல்படுவது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் மனைவியோ இல்லை கணவரோ வேலை இல்லாமல் இருக்காருன்னா இன்றைக்கி அவருக்கு வேலை கிடைக்கும். உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ பதவி கிடைக்காம இருக்குது, அவர் ஏற்கனவே 5 வருஷமாக ஒரே பதவியில் இருக்காருன்னா இன்றைக்கி அவருக்கு அவர் சம்பந்தமான பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ மிகுதியான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும், எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அறிவுபூர்வமாக பேசி உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அறிவாளிகளுக்கு உண்டான உகந்த நாளாக இருக்கும். நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவராக இருந்தால் இன்றைக்கி வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் மூலமாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் உண்டான யோகம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய பண பிரச்சனை, உங்கள் வீடு பிரச்சனை, உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதிய பிரச்சனை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள், மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கும்.
உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க, பேங்க்கில் பர்சனல் லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி சேங்ஷன் ஆகி உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்ப ராசி தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால வேலை, தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியத்தை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்போ விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நிலம் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த, வீடு சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்த சூரியனும் புதனும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீட்டை அடமானம் வச்சு லோன் வாங்குறது, இல்லை நிலத்தை அடமானம் வச்சு லோன் வாங்குறது, நிலத்தை ஹவுசிங் லோனில் நிலம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையான விஷயத்துக்கு மட்டும் லோன் வாங்குங்க. ஏன்னா கடன் ஜாஸ்தி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமாக இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பதட்டம்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட இன்றைக்கி தேவையில்லாமல் சில விஷயங்களை பண்ணுவாங்க. கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்க கடன் ஜாஸ்தி வச்சுட்டு போவாங்க. நீங்கள் மளிகை கடை வியாபாரம் பண்ணுறவர்கள் தான் இன்றைக்கி வரக்கூடிய அனைத்து பில்களும் கடனில் தான் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த விஷயம், பதவி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்பில் அயல்நாடு தொடர்பான விஷயங்களிலோ அல்லது நண்பர்களுக்காக வெளியூர் டிரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் ஒத்துக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இடமாற்றம் இன்றியமையாதது. இந்த இடமாற்றத்திற்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நோக்கம்தான் காரணமாக இருக்குமே தவிர உங்களுடைய தேவைக்காக இடமாற்றத்திற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவிகள் உங்களை தேடி வரும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ பதவியை ஏற்றுக்கிறதுக்கு உண்டான நேரம் கிடையாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது. அதுவும் சுக்கிரன் ராசியில் இருக்கார். இதனால் எதிர்பாலினத்தவர்களின் சிக்கல்கள், தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தைரியத்தில் சில முடிவெடுத்துட்டு சிக்கலை நீங்களே வரவழைச்சிக்காதீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் ஏட்டிக்கு போட்டியான பேச்சோ அல்லது உங்களுடைய தவறை சுட்டிக்காட்டும் பேச்சோ உங்களை திருத்துவதற்குண்டான முயற்சியில் உதவிகரமாக இருக்கும். இன்று உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் 5ஆம் வீட்டதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு. வியாபாரம் செழிக்கும், பதவி கிடைக்கும், உத்தியோக மேன்மை ஏற்படும். உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பார்கள். வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைத்து மன நிறைவு தரக்கூடிய சந்தோஷகரமான நாள். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இன்று குடும்பத்தாரின் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கவலைகளை மறக்கக்கூடிய வகையில், கவலைகளை போக்கக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டும் ஆலோசனையும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். பதவி சார்ந்த லாபம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள், உங்களுடைய நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவலைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை
பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.